இறைவன் இருக்கான். செகண்ட், அவன் எங்க இருக்கான்? அவன் இல்லாத இடமே கிடையாது. தேர்டு, அவன் எங்க இருக்கான்? அவன் உனக்குள்ளயும் இருக்கான். எல்லா இடத்துலயும் இருக்கான், எனக்குள்ள மட்டும் இல்லைன்னு சொல்வியா? இதான் நம்ம சாஸ்திரம் ரொம்ப சாதாரணமா சொல்லும், ஜீவன் சிவனானான். அப்ப கடவுள் காப்பாற்ற மாட்டாருன்னு சொல்றது மடத்தனம். ஏன்னா கடவுள் உங்களை கஷ்டப்படுத்தவே இல்லை. எப்படி குறிச்சு கடவுள் கஷ்டப்படுத்தலாம்? இங்க நிறைய கஷ்டம் இருக்கு. இது என்ன புது ஸ்டைலா இருக்கு? இப்போ இந்த காலத்துல நிறைய கஷ்டம் இருக்குன்னு. எல்லா காலத்துலயுமே கஷ்டம் இருக்கு, கஷ்டம் இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்தோட காரணம் என்ன? கடவுள் உன்னை கஷ்டப்படுத்துறது நோக்கமா இருந்தா, ஒரு நோயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கேன்சர் இருக்கு. அந்த நோயை கொடுத்த கடவுள் தான் நீ நம்பணும்னா, கடவுளே அந்த நோய்க்கு மருந்து கொடுத்துட்டு போறாரு. அவர் நோயும் கொடுத்து மருந்து கொடுத்திருந்தா அவர் எவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப கடவுள் உன்னை கஷ்டப்படுத்தல கண்ணு. அப்ப அந்த கஷ்டத்துக்கான காரணம் என்ன நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்காரு. நான் ஏதோ ஒண்ணு செஞ்சேன், அதனால இப்ப நான் கஷ்டப்படுறேன். அதை நான் செய்யாம இருந்தா இந்த கஷ்டம் நீங்கிடும். இனிமே செய்ய வேண்டியது செஞ்சா இந்த கஷ்டம் மட்டும் இல்லாம நான் அடுத்த லெவலுக்கு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சேன். ரொம்ப சிம்பிள். இனிமேலும் கடவுள் பேரால சண்டை போட்டுன்னு கடவுள் இல்லைன்னு சொல்றது ரெண்டுமே தேவையில்லாத ஒரு வேலை. டைம் இல்லை நமக்கு. கட்டன்னு செத்துருவோம். எவனும் உன்னை காப்பாற்ற போறதில்லை. நீ தலைவன் நம்புறவன் இல்ல எனி பாசிபிள், உனக்கு எந்த நாட்டோடைய, இப்ப அமெரிக்கா இல்ல இந்தியா இல்ல சைனா, இவங்க யாரா இருந்தாலும் அவங்க ஒரு பெரிய ஒரு பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ யாரா இருந்தாலும் கடவுள் அவங்களுக்கும் ஒரு வேறுபாடு வைக்கலையே. அவங்க கிட்னி உங்க கிட்னி செயல்படுற மாதிரி தான் செயல்படும். அவங்களுடைய இன்ட்ரெஸ்டினும் உங்களுக்கு செயல்படுற மாதிரி தான் செயல்படும். சோ மனிதனா பிறந்த எல்லாருக்கும் ஒரே ஒரு சமநிலையில செயல்பாடு இருக்குன்னா, அப்ப படைச்ச இறைவனும் ஒரே ஒருவன் தான் ஒத்துக்கிறதுக்கு இது ஒரு பாசிபிலிட்டியா நீங்களே திங்க் பண்ணி புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல வேற எந்த சொல்யூஷன் இருக்காது. அப்ப கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் நீங்களே உங்களை கேளுங்க. கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கஷ்டத்துக்கு தீர்வு உங்ககிட்டே இருக்குன்னு உங்க மனசே சொல்லும். நீ என்ன பண்ற? வெளியே மத்தவன் ஒப்பீனியனுக்கு எதிர்பார்க்கிற. எவன் ஒப்பீனியனும் உனக்கு தேவையில்லை. எவனும் உன்னை காப்பாற்ற போறது இல்லை. உன்னை நீ தான் காப்பாத்திக்கணும். உன்னை நீ தான் காப்பாத்திக்கணும்னு வரும்போது நீ என்ன பண்ற? ஆஹா, எனக்கு சக்தி இல்லை, எனக்கு கடவுள் காப்பாத்துவார்னு நினைக்கிறேன். அது நினைச்சது தப்பு இல்லை. ஆனா அந்த கடவுள் உனக்கு வெளியே இருக்கான்னு நினைக்காது. உனக்குள்ள இருக்க சக்தியே கடவுள் சக்தி தான். அது உணர்ந்த உடனே உன்னுடைய செயல்நிலையும் மனநிலையும் அந்த எண்ணத்தோடைய வீரியமே மாறிடும். அதை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. யூ ஆஸ் எ ஹியூமன் பீயிங், உங்களுக்கு மட்டும்தான் இறைவனை உணரக்கூடிய அறிவே இருக்கு. இந்த அறிவு இருந்தும் நான் நம்பினதான் இறைவனா இருக்கும் நம்பி வீணாவாதீங்க. இறைவன் நம்பிக்கைக்கு உட்பட்டவன் கிடையாது, உண்மைக்கு உட்பட்டவன். இறைவனை பார்க்க போற 3வது கண் ஓப்பன் ஆகட்டும், 4வது வாய் ஓப்பன் ஆகட்டும், அதெல்லாம் வேணாம். யதார்த்தமா அவன் கொடுத்ததுல எல்லாமே சிறப்பான விஷயம் தான். உங்க 2 கண்ணு சாதாரண விஷயமா? இந்த 2 கண்ணுல நீங்க ரசிச்சது எவ்வளவு விஷயம் ஞாபகப்படுத்தி திரும்பி அதே விஷயத்தை பார்த்து ரசிக்கலாம். இந்த 2 காது சாதாரண விஷயமா? முதல்ல இதெல்லாமே நல்லா செயல்படுதான்னு பாருங்க. இதை கெடுத்துக்காம இருங்க. எதுவுமே பண்ணாம திடீர்னு இன்னைக்கு நான் கடவுளை நம்பிட்டேன், இனிமே கடவுளை எனக்கு கொடுத்துருவாருன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்க போறதில்லை. இதுதான் உங்களை ஏமாத்திக்கிற விஷயம். டக்குன்னு கடவுளை நம்பிட்டேன்ற உடனே கடவுள் முன்னாடி உன் பிரச்சனையை தீர்த்துருவான்னு நினைச்சேன்னா சத்தியமா எழுதி வச்சுக்கோ, அப்படி ஒரு விஷயம் எவனுக்கும் நடக்கவும் நடக்காது, நடக்கவும் போறதில்லை. ஏன்னா ஒரு நிமிஷமும் ஒரு வினாடியுமே அவனுடைய எண்ணப்படிதான் நடக்குது. நீ என்னத்தெல்லாம் எண்ணி தொலைச்சியோ அதெல்லாம் உனக்கே அனுபவமா வருது. அதனால கடவுளை குறை சொல்றது ரொம்ப மடத்தனம். கடவுளை பயன்படுத்திக்கோ. தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கிற, அவ்வளவுதானே. அப்போ ஒரு வாட்டி தாகம் எடுக்குது, தண்ணி தேடுற எங்கேயுமே இல்ல, ஒரு 1 hour கழிச்சு தண்ணி கிடைக்குது. அப்பா இப்போ ஒரு புத்தி வரும், ஆஹா இனிமே எனக்கு தாகம்ன்றது ஒரு மனுஷனா வாழும் போது வரும். தாகம் இல்லாமே வாழ்ந்துருவீங்களா? ஆனா தண்ணி தாகம் வரும்போது நான் பதட்டப்பட வேணாம். ஏன்? நான் கூடவே வாட்டர் பாட்டில் தூக்கின்னு போறேன். வாட்டர் பாட்டில் இருக்கிறதால உனக்கு தாகம் வராம இருந்துராது. ஆனா தாகம் வந்தா வாட்டர் பாட்டில் இல்லையன்ற கவலை வராது. இது எப்ப இந்த புத்தி வரும்? ஒரு வாட்டி தண்ணி இல்லாம உனக்கு கஷ்டப்பட்டாதான், ஒரு வாட்டி தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டதான், அதான் கஷ்டம். கடவுள் உனக்கு இப்போ தண்ணி கட்டுறாரு. ஏன்? இருக்கிற தண்ணியை உன் கூடயே வச்சுக்கலாமே. அதை நீ பண்ண மறுத்துட்ட, அவ்வளவுதான் விஷயம். அதனால மனசுல தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைவன் கஷ்டப்படுத்தல. நீ கடவுளை உணர்றதுக்கு கூட பிறக்கல, சந்தோஷமா வாழ்றதுக்கு பிறந்திருக்க. சந்தோஷமா வாழ்றதுக்கு கடவுள் தேவைப்படுறான், அவ்வளவுதான். அதை மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோ. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கான். குருஜி, அப்ப கோயில்ல கடவுள் இருக்குன்னு சொன்னாங்களே, கோயில்ல கடவுள் இல்லை கண்ணு. கடவுளை உணரக்கூடிய தன்மை உனக்குள்ள வர வைக்கிறதுக்கான புற சூழலை உருவாக்கின ஒரு சக்தி மயம் தான் அந்த ஆலயம். நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க கோயில் போங்க, போகாம போங்க. கோயிலுக்கு போனாலும் போலனாலும் இந்த உடம்புக்குள்ள ஒரு தன்மை வந்துச்சுன்னா இறைவனை உணர முடியும். அப்போ கோயில்ன்றது அங்க மட்டும் கடவுள் இருக்கா நம்பினா தப்பு. அங்கேயும் கடவுள் இருக்கா. ஆனா அந்த இறை சக்தியை உணரத்துக்கான புறச்சூழல் தான் கோயில். அப்ப இந்த சாக்குன்னு இந்த டைம்ல கோயில் எல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்லி சுத்துறவங்களை பார்த்து நீங்களும் அதே மாதிரி மென்டாலிட்டிக்கு வராதிங்க. கோயில்ல மட்டும் கடவுள் இல்லை, அது எப்பயும் புரிஞ்சுக்கோங்க. இது கோயில்ல கடவுள் இல்லைன்னு உணர்றதுக்கான ஒரு நேரம் கிடையாது, உனக்குள்ளே கடவுள் இருக்கான்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நேரம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏகன் அநேகனானான், ஜீவன் சிவனானான். ஒன்றென்று இறைவன் ஒன்றென்று உண்டென்று, உன்னுள் உயிராய் ஒன்றென்று நன்றென்று
சுவாசம் உள்ளவரை ஈசன் உன்னோடு உள்ளதால் இனி நொடி பொழுதும் உன் வாழ்வில் நன்றென்று. மனுஷனுக்கு மட்டும் இவ்வளவு கேள்வி ஏன் வருதுன்னா, அவன் ஏதோ ஆசைப்படுறான் வாழணும்னு. அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியலன்னு தெரிஞ்ச உடனே அவனை வேற யாரோ கஷ்டப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறான். அப்படி வேற யாரோ கஷ்டப்படுத்தினா கடவுள் வந்து காப்பாற்ற வேண்டியதானே நினைக்கிறான். அப்படி கடவுள் காப்பாத்தலனா கடவுளே இவனை கஷ்டப்படுத்ததான் நினைச்சுக்கிறான். முதல்ல கடவுள் இருக்கா, இதை நம்ம அப்புறமா தெளிவா பார்ப்போம். கடவுள் இல்லைன்னு சொல்றவன் மென்டல், அவன் நம்ம பேசி புரிய வைக்க முடியாது. கடவுள் இருந்தும் இல்லாத கடவுள் நம்புறோம் முட்டாள். ஆனா மென்டலா இருந்தாலும் முட்டாளா இருந்தாலும் ரெண்டு பேருமே மனுஷன். அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு செயல்பாடு இருக்கா இல்லையா? கிட்னின்னு ஒண்ணு செயல்படுது. அது என்ன, உங்ககிட்ட இப்போ ஒரு பெரிய நெஃப்ராலஜிஸ்ட், அவர் வந்து கரெக்டான வாட்டர் குடிக்கல, ரொம்ப ஸ்மோக் பண்றாரு, ட்ரிங்க் பண்றாரு, அன்வான்ட் பேட் ஹாபிட்ஸ் வச்சிருக்காருன்னா அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. அவர் கிட்னியை பத்தின அறிவு இருந்ததால அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகாதுன்னு சொன்னா எவ்வளவு முட்டாள் தான். இன்னொருத்தர் ஒரு சாதாரண ஒரு படிப்பறிவு இல்லாதவர், ஆனா ஒழுக்கத்தோட வாழ்றாரு. காத்தால ஏஞ்சி அவருக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸசைஸ் பண்றாரு, ஏதோ ஒரு ப்ரேயர் பண்றாரு, ஏதோ பண்றாரு. கிட்னி நல்லா இருக்கிறதான கண்டிஷன் அச்சீவ் ஆனா கிட்னி நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் உங்களுக்குள்ள இருக்க ஒரு இறை சக்தி, நீங்க சரிவர நேர்த்தியா பூர்த்தியா ஒரு தன்மையை மெயின்டைன் பண்ணீங்கன்னா அது வெளிப்படும், உங்களுக்காக அது செயல்படும். இல்லைனாலும் அதோட இருப்பு இருக்கு, உயிராற்றலா இருக்கு. அந்த உயிராற்றலுக்குள்ள ஒளிஞ்சிருக்க இறையாற்றலை பயன்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உங்களுக்கு நீங்க தான்.